பிள்ளைகளாக எங்களை உடைய திருச்சமூகத்தில் அழைத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். 82 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தின் வாயிலாக நாங்களும் எங்கள் முன்னோர்களும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதலாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் பெரியவர். ஆனாலும் எங்கள் மத்தியில் நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இன்னும் உடைய பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாக நீர் அழைத்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வளாகத்திலே நீ நிலை கொண்டிருப்பீராக. உம்முடைய அழகு இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல் பாடும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் கர்த்தர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை அன்றைக்கு யாக்கோபு கண்டு கொண்டது போல இங்கே வருகிற எல்லாரும் உம்முடைய மகிமை காண கிருபை தாரும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவரே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவுடின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவுடின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எல்லாம் சேர்ந்து ஓ ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உம்மை ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லார் எங்களுக்கு, நீரல்லார் எங்களுக்கு, பரலோகில் யாருண்டு ஜீவனாய்
கரம் வைத்து ஹல்லேலூயா. நிறைய பேர் பாக்கிங்க, நீரெல்லாம் எங்களுக்கு பாட்டு தெரியாதோ? பாட்டு தெரியாது அந்த பாட்டு. ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க? காய்ச்சல் அடிக்க எல்லாருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இல்லைன்னா நம்மலாம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா.
இன்றைக்கு நான் செய்யும். நாங்கள்லாம் ஏதோ காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி, இதுவரைக்கும் பாடாத பாட்டை பாடின மாதிரி அப்படி பாக்கிங்க. பாடணும். ஹல்லேலூயா. நாங்க மட்டும் பாடணும்னா அது கல்யாண கச்சேரி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் உடன்படிக்கை செய்து மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டேன். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நன்றி சொல்வோம். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணினோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சேர்ந்து பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என் கூட சேர்ந்து சொல்லுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே. பயப்படாதே என்று பெயர் சொல்லி அழைத்து, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து. சொல்லுங்க. பயப்படாதே என்று சொல்லி அழைத்து, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து, திகையாதே என்று என் துணையானீரே. திகையாதே என்று என் துணையானீரே. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே. ஹல்லேலூயா. எங்க மேல 12 கேஸ் இருக்கு. எத்தனை கேஸ் பாருங்க. நாங்க பிரேயர் நடத்திட்டு இருப்போம். திடீர்னு ஸ்டேஷன்ல இருந்து வருவாங்க. உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க இதெல்லாம் நீங்க ஜெபம் நடத்தக்கூடாது, வெளியில போங்க அப்படிம்பாங்க. ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள் யூத் மீட்டிங்கோ வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் சிறுவர் முகாம் வைப்போம். 1000 பிள்ளைங்க 1500 பிள்ளைங்க வரும்போது அதுக்காக வேனு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அதை உடச்சிருவாங்க.
நாங்கள் வண்டியை விட்டுட்டு காலையில் வந்து பார்த்தா கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கும். பாருங்கள், நாங்கள் நிறைய பேரை நம்புவோம், அவங்க எல்லாருமே எங்களை கைவிடுவாங்க. ஆனால் எங்களை கைவிடாத ஒருத்தர் எங்களோடு இருக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நடத்துகிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், பிரச்சனையில் வந்திருக்கலாம், நம்பினவங்களாம் கைவிட்டாங்க, இல்லை எனக்கு முடியல, இதுக்கு மேலே சாகவா வாழவாங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதே என்று பெயர் சொல்லி அழைத்து, சொல்லுங்க, பயப்படாதே என்று பெயர் சொல்லி அழைத்து, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து, திகையாதே என்று என் துணையா நீரே, திகையாதே என்று துணையா நீரே. இந்த மூணு தான் வரும். பயம் வரும், ரெண்டாவது என்ன வரும்? கலக்கம் வரும். அதுக்கப்புறம் எது வந்தா என்ன, பாடுறியா, பாடி முடிச்சுட்டு போறியா அப்படின்னு பாக்கீங்க. ஹல்லேலூயா. எது வந்தாலும் தாயின் கருவுல நம்மளை தெரிந்து கொண்ட இயேசுராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, பயப்படாதே என்று பெயர் சொல்லி அழைத்து, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து, திகையாதே என்று என் துணையா நீரே, திகையாதே என்று என் துணையா. ஒரு பயப்படாதே, பயப்படாதே என்று பெயர் சொல்லி அழைத்து, திகையாதே என்று கண்ணீரை துடைத்து, திகையாதே என்று என் துணையா நீரே, திகையாதே என்று என் துணையா நீரே. என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே, என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே, என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்தவரே, என்னை அரவணைத்து என்னோடு இருப்பவரே, அழைத்தவரே,
ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுகிறதுல உண்மையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி அவரை பார்த்து, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த பிரதிஷ்டையை எங்களுக்கு பார்க்க ஆண்டவரே கிருபை தந்தீங்களே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவரே, எனக்காக ஜீவனை தந்து எனக்காக எல்லாவற்றை விட்டீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. முடிந்தவங்க எல்லாரும் எழுந்திருக்கலாம். முடியல உங்களுக்கு பலவீனம்னா நீங்க உட்காரலாம். மற்றபடி முடிந்தவங்க எல்லாரும் எழுந்திருந்து அவரை கனம் பண்றதுல நம்ம அதுல வெட்கப்படவே கூடாது. எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நீங்களும் நானும் எந்திரிச்சு நிற்கிறோம். அவரை ஆராதிக்கிறதுக்கு முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். முடிந்தவங்க எல்லாரும் எழுந்திருந்து அப்படியே நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வெட்கப்படும் போதெல்லாம் எனக்காக ஜீவனை தந்து ஆண்டவரே நான் இருக்கேன்னு சொல்லி என்ன நடத்துறீங்களே, ஆண்டவரே துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஒருவராய் எங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் உங்க சத்தம் ஆண்டவரை பாருங்க.
மட்டும்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்தரே உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி சுவாமி. வல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ எங்களை எல்லாவற்றிற்காக நியமித்தவர் ஆண்டவரே. எந்த தகுதியுமே இல்லாம நாங்க இருக்கும்போது எங்க மேல தரிசனங்களை திட்டங்களை வைத்தவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே எல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரே ஒரு முறை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தன். வருகை தந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் நிறைவாக உண்டாவதாக. தேவன் நமக்கு தந்திருக்க நல்ல மகிமையான திருச்சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். 82 ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்களையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். ஆலை திருச்சபை இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் அங்கம் வகிப்பது கூடுதல் ஆசீர்வாதம் தானே. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களோ தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆலயத்தின் வாயிலாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். கைகளை விட்டு தலையிலேயே சொல்லலாமா? ஓகே. ஆலய பிரதிஷ்டைக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். அதே நேரத்தில் நம்மையும் மறு பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே இந்த மத்திலே கலந்து கொண்டு ஆண்டோட வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிற இயேசு வந்திருக்கிறார் என்கிற சிறப்பான ஊழியத்தை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரர் ஆர்டி சிபி செல்டன் அண்ணன் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். பல பட்டணங்கள், கிராமங்கள், திருச்சபைகளுக்கு ஆண்டவர்களை அழைத்து சென்று வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை பார்த்து, அதை கண்டு, அதை கேட்டு அதிகமாய் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய மத்தியிலே 2 நாட்கள் வந்து ஊழியத்தை நிறைவேற்றுவது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். ஆகவே நம்முடைய திருச்சபையின் சார்பாக மறுபடியும் ஒரு விஷயம் அன்போடு கூட அவர்களை வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். நல்லா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. இதே போல நமக்கு பாடல் ஆராதனை மிக நேர்த்தியாக நடத்தி கொடுத்த அந்த ஊழிய குழுவினர் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம் நடுவில் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவும் தீர்க்கமாய் எங்கள் மத்தியில் இடைவிடுங்க. கர்த்தாவை சொல்லும் அடியேனாகிய நாங்கள் யாவரும் கேட்கிறோம். நான் சுயமாய் ஒன்று பேசாதபடி உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவை சொல்லும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க.
கர்த்தருக்கு சோதரம், கர்த்தருக்கு சோதரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தேவ சத்தம் எங்களுக்கு துணிக்கட்டும் ஆண்டவரே. அப்ப எல்லாரும் யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்றீங்களோ ஆண்டவர் உங்களோட பேச முடியும். ஆண்டவர் இந்த நாள்ல எங்களோடு இடைபடுங்க சுவாமி, இந்த நாள்ல எங்களோடு பேசுங்க சுவாமின்னு சொல்லி கேளுங்க. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மகிமையின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தடை இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை வெளிவரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. சுயம் சாம்பலாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. தேவ நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. அப்பா அந்த இடத்துல எங்களை கொண்டு நிறுத்திருக்கிறீங்களோ உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன நோக்கத்துக்காக அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டு ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பாத ஜனங்கள் மனம் திரும்பட்டு, அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறட்டு ஆண்டவரே. வல்லமை பெற்றுக்கொள்ளாதவங்க வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை வெளிப்படட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளே எங்களை இந்த இடத்துல நிறுத்திய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் அன்போடு அழைத்த சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் டீக்கன் ஐயா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லையும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய பேர் சிபி ஷெல்டன். ஐயா சொன்னது போல தூத்துக்குடி மாவட்டம் செபத்தியாபுரம் என்கிற கிராமத்தை சேர்ந்தவன். எல்லாருக்கும் படிக்கும்போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஆசை இருக்கும். எனக்கு பிரபலமான ரவுடி ஆகணும்னு ஆசை. என் கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு ரவுடித்தனம் பண்ண ஆரம்பித்தேன். நான் 11வது படிக்கும்போதே ஜாதிக்காக சண்டை போட்டேன். ஒரு சிலர் அடித்த மண்டையை உடைத்தேன். அப்படிலாம் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிக்கும் போது படிக்கும்போதே டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சிறு வயதிலேயே நான் சர்ச்சுக்கெல்லாம் வருவேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்தா கூட கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது. வெளியில் உட்காந்து கோயில் மண்டபத்திலே உட்காந்துருப்போம். கோயிலுக்குள்ளே கூட வர்றது கிடையாது, மண்டபத்தில் உட்காந்துருப்போம். அப்போ எங்கள் கிராமத்தில் பக்கத்தில் ஒரு நூலகம் இருக்கும். அந்த நூலகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் பிரசங்க டைம் வந்துட்டுனா வெளியில் போய் புத்தகத்தை படிச்சுட்டு முடியும் போது வர்றது. இப்படியெல்லாம் பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன், பண்டிகை கிறிஸ்தவனாக இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம், கிறிஸ்தவங்களாக இருப்போம். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் அறியாமலே கிறிஸ்தவர்களாக என்ன செய்வோம் இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்த வேத பாடத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம எல்லாம் ஆண்டவர் சீசர்கள் மூலமாக திருச்சபைகள் எல்லாம் கொடுத்தார். ஆனாலும் அவர் வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான். இன்னைக்கு யார் பாவி? பக்கத்து வீட்டுக்காரங்களா, எய்த வீட்டுக்காரங்களா? நிறைய பேர் இன்னைக்கு மற்றவர்களை பாவி என்று எண்ணுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை சரியாக நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு உயிருள்ள கிறிஸ்தவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய், ஜீவனுள்ள கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். பெயர் கிறிஸ்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள்ல நம்முடைய வாழ்க்கை மாறுபடியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்காது. அது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். ஆண்களா இருந்தாங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, சிலர் சிகரெட் குடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே என்ன செய்யாது, இருக்காது. உணர்வற்ற ஒரு நிலைமையில தான் இருப்போம். பெண்களா இருப்போம், நல்லா சண்டை போடுவோம், அந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்வோம். ஆனா ஆண்டவருடைய மனம் திரும்புதலும் மாற்றத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு ஜனங்களை பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறதுக்காக வந்தார். இயேசு பெரிய ரட்சகர், அவர் உலக ரட்சகர். அவர் ஏதோ மதத்தின் தலைவர் அல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் இரட்சகராக தான் இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். அவர் அவதரித்ததனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். பாருங்க,
ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். நான் அப்படிதான் இருந்தேன். 12th வரைக்கும் என் காதுல ரட்சிப்புங்கிற வார்த்தை ஒரு முறை கூட விழுந்ததில்லை. கர்ச்சிப்பு இருக்கும், ஆனா என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. பாருங்க, அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா 12th படிக்கும் போது ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் என்னை அழைத்து தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றினார். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் பாடுற பாட்டே புரிய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் பாமாலை கீர்த்தனைகள் பாடினா எந்த பாட்டும் என்ன செய்யாது, புரியாது. அதுக்கு முன்னாடி நான் கேட்ட பிரசங்கங்கள் ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, உள்ள வந்ததில்லை. எங்க சர்ச்சில் ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, பல வருடம் 50 ஆண்டுகளாக சர்ச்சில் பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு முறை ஸ்டான்லி பிரின்ஸ் என்ற தேவ மனிதர் எங்க தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்து சொன்னார் பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்து, இதுவரைக்கும் நீங்க கேட்ட பிரசங்கம் எது ஞாபகம் இருக்கோ அதுல ஒரு வரியாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஐயா பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். அவர் என்னை பார்த்து பக்கத்துல இருக்கும்போது சொன்னாரு, ஒன்றுமே ஞாபகம் வரல. ஆனா ஆலயத்துல எத்தனை வருஷமா பொறுப்புல இருக்கிறாங்க? 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயத்துல பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்களாக, பண்டிகை கிறிஸ்தவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக, அசன கிறிஸ்தவர்களாக, வெறும் ஒருவேளை சாதாரண அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருந்தோம் அப்படின்னா தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகிறதற்கு அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த நாள்ல வேதாகமத்துல யாரையெல்லாம் ரட்சித்திருக்கிறார் என்கிற ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது. என்ன சம்பவம்? என்ன சம்பவம் சொல்லுவோம்? நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? கெட்டகுமார் இல்ல? ஆமா, வேதநாயக சாஸ்திரியே சொன்னாங்க, கெட்டகுமாரன் என்பவன் இளையவன் அல்ல மூத்தவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் இளையவனை கெட்டகுமாரன் என்று சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி வித்தியாசமா ஒரு பிரசங்கத்தை செய்தார். என்னோட வாழ்க்கையில் அது மறக்கவில்லை. பாருங்க, இன்னைக்கு கெட்டகுமாரன் என்று சொல்கிறோம் நம்ம. ஆனா இந்த சம்பவத்துல தான் தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம். தகப்பன் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இருப்பீங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க கணவர் பிரியாணியே வாங்கி கொடுத்தாலும் தகப்பன் வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சில பெண்களுக்கு பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆனாலும் அப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன செய்யும், இருக்கும். தகப்பன் வீட்டுக்கு போகும்போது சிலருக்கு வர்றதுக்கே பிடிக்காது. அப்பா வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுதந்திரமா, ரொம்ப ஃப்ரீடமா அப்பா வீட்டில் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. இங்க அப்படிதான் பாருங்க, தகப்பனுடைய அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற. தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். தூரம் போய் வேசிகள் இடத்துல தன்னுடைய ஆசைகளை அழித்து போட்ட இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவன் குறைவுபட தொடங்கி பன்றி மேய்க்கிற அந்த அளவுக்கு அவன் வந்துட்டான். பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட தனக்கு இல்லாத ஒரு நிலைமையில வந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போய் விட்டீர்களா? தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிறீர்களா? தேவனுக்கு நெருக்கமாக பக்கத்துல இருக்கிறீர்களா? ஆண்டவரை விட்டு பல தூரம் போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக வந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த இளையகுமாரன் ஒரு இடத்துல அவனுக்கு புத்தி தெளிவு வந்த போது தான் தகப்பனிடத்துல போனோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். எடுத்து வாசிக்கலாம். 19-20 வாசிக்கலாம். பாத்திரன் அல்ல, புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்னைக்கு தகப்பன் இடத்துல திரும்புகிறதற்கு தேவன் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் அழைக்கிறார். தகப்பனை விட்டு தூரம் போயிருப்போம். சில நேரத்துல சர்ச்சிலே இருப்போம்.
ஆனா ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்போம். உதாரணத்துக்கு தாவீது பர்சேபால் இடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் இடத்தில் பாவத்தை உணர்த்தும் போது அந்த சங்கீதம் 51 வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மேற்பகுதியில ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. அதுல போட்டிருப்பாங்க அந்த சங்கீதத்தை எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, தாவீது பாவத்துக்கு பர்சேபால் இடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாடல் பிறந்த கதைகள் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பிறந்த கதைகள் இருக்கும். ஒவ்வொரு பாடல் பிறந்த கதைகள் எல்லாம் வாசிங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த பாட்டை படிக்கிறதுக்கு அந்த கதைகளை தெரிஞ்சுட்டு அப்படி இருக்கும்போது, இன்றைக்கெல்லாம் நிறைய லேட்டஸ்ட் ஊழியர்கள்லாம் இருக்கிறோம். அந்த ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் போட்டு பாட்டு எழுதணும், ஜோம் பண்ணணும், அப்படி இப்படிலாம் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த பாடல் ஒரு பாவத்தை செய்து விட்ட பின்பு தேவன் அவனிடத்தில் உணர்த்தும் போது அவர் அந்த பாட்டை என்ன செய்யறார், அவர் எழுதுகிறார். பாருங்க, அப்போ அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆச்சு. அப்போ 10 மாதங்களும் அவன் தேவாலயத்துக்குலாம் போனான் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. தேவாலயத்துக்கு போனான், ஆனா அவனுக்குள்ள அந்த உணர்வு என்ன செய்யல, இல்ல. நிறைய நேரங்கள்ல நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்போம். ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டாதான் நமக்குள்ள பாவ உணர்வு வரும். இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில பாவ உணர்வு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சினிமா படம் பார்த்தா ஒரு உணர்வும் என்ன செய்யாது, இருக்காது. எல்லாம் நமக்கு ஜாலியா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம அதை பார்க்க முடியாது. அந்த பாவ உணர்வு நமக்குள்ள வரும். பிசாசு நம்மளை குற்றப்படுத்தலாம். ஆனா தேவன் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, இந்த பையன் அவன் தகப்பனிடத்துல திரும்பி வந்த உடனே பாருங்க 22வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றார். 24 வாசிக்கிறேன், கவனிங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அவனை அப்படியே அவர்கள் சந்தோஷப்படுத்தார். அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் சொல்றாங்க, ஏசப்பா பாருங்க மரித்திருக்கிறவங்கள உயிரோட எழுப்ப போனார். அப்படித்தானே? எவ்வீருவின் மகள் எழுப்ப போகும்போது என்ன சொன்னார், அவள் நித்திரையாய் இருக்கிறார். லாசர் எழுப்ப போகும்போது என்ன சொன்னார், அவன் நித்திரையா இருக்கிறான். மரித்தவர்களை பார்த்து ஆண்டவர் நித்திரையா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கல்லறைகள் எல்லாம் எழுதி வைக்கிறோம், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இவனை ஆண்டவர் இவனை பார்த்து, இவன் உயிரோட இருக்கிறான். ஆனா இவனை பார்த்து என்ன சொல்றாரு, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அப்ப மரணம் என்பது உலகத்துல நம்ம கண்ணை மூடி செத்து போறது மரணம் கிடையாது. அது ஒருவேளை உலக பிரகாரமா எல்லாரும் அதை தான் மரணம் என்று சொல்வார்கள். ஆனா யாரு தேவன் இல்லாமல் வாழ்கிறார்களோ, தகப்பனை விட்டு யாரு தூரம் போயிட்டாங்களோ அவர்களுக்கு என்னது, மரணம். ஒரு சர்ச்சு டிசிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டேன், ஐயா கன்வென்ஷன் கூட்டம் நடக்கு. அப்ப அவர் சொன்னாரு, அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல, அதுக்கும் நமக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. சில நேரத்துல இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. அது நமக்கு சர்ச்சுக்கு வர்றதனுடைய நோக்கமே என்ன செஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில மாறி போயிருச்சு. ஆனா பாருங்க, இன்றைக்கு நாம் எப்படி கிட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மரித்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். இங்க இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் அடைந்து போயிருந்தான். தேவன் அவனை உயிர் தெழும்படி ஆண்டவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்ட இன்னொரு மனிதனை பார்க்கலாம். இளையகுமாரனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு திரும்ப வந்தது. அடுத்து நீங்க வாசிக்கலாம், லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அன்றைக்கு நடந்து வந்தார். நாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்தோம். போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல நுப்பாட்டுவாங்க. அந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ரோடு, அந்த சேர்ற இடம், அந்த காவல் கிணறு டேர்னிங் இருக்குல்ல, ஒரு 4 ரோடு வர்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துலதான் அந்த காட்டத்தி மரம் இருக்கும். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு நினைவு மரம் வைக்கப்பட்டிருக்கிறது, காட்டத்தி மரம். அதை சுற்றுலா தலமாக மாற்றிட்டார்கள். அங்க போன சகேயு இயேசுவை சந்தித்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க.
பாருங்க, அவன் இயேசுவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. எவ்வளவு அழகா அந்த மரத்து மேல ஏறி அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இன்னைக்கு நீங்க எல்லாம் இயேசுவை தேடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார் அல்ல, இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். நம்மள எத்தனை பேர் இயேசுவை தேடி வந்திருக்கோம்? உங்க சர்ச்சை நான் பாராட்டுறேன். பெண்கள் பக்கம் முன்னாடி வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? உட்கார்ந்துருக்கீங்க. சில நான் போற 199% சபைகள்ல முன் சேர என்ன செய்யாது? நிரம்பவே நிரம்பாது. நம்மலாம் எப்படின்னா பந்திக்கு முந்துவோம் படைக்கு பிந்துவோம்ன மாதிரி ஆண்டவரை தேடி வரும்போது பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் உட்கார்ந்துருப்போம். ஆனா யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேல ஒரு தாபமும் அன்பு பாசமும் அதிகமா இருக்கோ அவர்கள் எங்க தான் வந்து உட்காருவாங்க? முன்னாடி வந்து உட்காரும். அது மாதிரி சகையுடைய வாழ்க்கையில முன்பாக ஓடி போறான். போய் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே போய் அவன் அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்துக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் அந்த வழியா நடந்து வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? அண்ணாந்து பார்த்து, சகைவே நான் இன்னைக்கு உன் வீட்டுல என்ன செய்யணும்? தங்கணும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? நீங்கள் உணர்ந்தவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். சகையுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வந்து அவனை அழைத்து கொண்டு போகிறார். அவனை அழைச்சிட்டு போன உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவர் யார் வீட்டுக்கு போறார்? பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறார். ஆண்டவர் எப்பவுமே பாவிகளின் சிநேகிதன். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. யாரு? பாவிகளின் சிநேகிதன். ஆனா பாவத்தை வெறுக்கிறார். அதுக்காக நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி கிடையாது. மனிதனுடைய பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவியை அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் செய்கிற பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். அவர் பாவிகளின் சிநேகிதனாய் இருக்கிறார். அன்றைக்கு சகையுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. வேற யார் வந்தாலும் ரட்சிப்பு வராது. நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், குடும்பம் மாறணும் அப்படின்னா இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா நம்முடைய வீட்டுல ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டுருவார். இன்றைக்கு அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதனால எங்க ஊழியத்துக்கு பேர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு வந்திருக்கிறார். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்றால் நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். அப்ப ரட்சிப்பின் மேலான அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. அது வரைக்கும் நானும் பாருங்க சர்ச்சில் சண்டை போடுவதற்காக போவேன். நிறைய பேர் அப்படி கூட வருவாங்க, சர்ச்சுக்கு சண்டை போடுறதுக்காக வருவாங்க. வீட்டுல வீரத்தை காட்ட முடியாது, சர்ச்சில் வீரத்தை காட்டுவாங்க. ஏன்னா இங்க ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை என்ன செய்வாங்க? காட்டுவாங்கல்ல. அதனால நான் அப்படிதான் நானும் இருந்தேன். சர்ச்சில் போய் சண்டை போட்டு குருத்தோலை ஞாயிற்கு பாருங்க ஒருவரை வெட்டுவதற்கு அருவா எடுத்துட்டுலாம் போய் அப்படிலாம் இருந்தேன். ஆனா இயேசு என்னை ரட்சித்த பிறகு நான் பாருங்க வேற எந்த நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில வரல. சர்ச்சுக்கு போனா நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு சகையுடைய வீட்டுல ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். இந்த ஆண்டவர் பாருங்க சகையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து பாருங்க, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்குன்னு தெரியல. ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு கேள்வி வரணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு ஐயா, அவர் பேர் நோவா சார்ல்ஸ். அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரி ஊழியத்துல எல்லாம் காணிக்கை பிரிச்சு கொடுக்கிற ஊழியத்தெல்லாம் செய்திருக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, முதுகு வலியினால பாதிக்கப்பட்டார். குறுக்கு வலியினால கிட்டத்தட்ட 35 வருடங்களாக பாதிக்கப்பட்டார். அவர் அந்த குறுக்கு வலியில பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில அந்த வலி மாறவே இல்லை. ஆபரேஷன் பண்ணி பார்த்துட்டாங்க, லட்சக்கணக்கா செலவு செய்து பார்த்துட்டாங்க. ஆனா அந்த வலி என்ன செய்யல?
அவரை விட்டு மாறல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு அம்மா கிட்ட ஜெபிக்க போயிருக்கிறார். ஒரு கிராமத்துல ஒரு அம்மாட்ட ஜெபிக்க போயிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவர் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்க, இந்த குறுக்கு வழி உங்களை விட்டு போயிடும் அப்படின்ட்டாங்க. இது நல்ல குறுக்கு வழியா இருக்குல்ல. ரட்சிக்கப்பட்டா நம்ம சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் போயிடும் அப்படின்னு. அவர் சொன்னாரா, ரட்சிக்கப்படுங்க, இந்த வேதனை எல்லாம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்ப இவர் கேட்கிறார், ரட்சிக்க பிறகு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படணும் நான் என்ன செய்யணும்? இப்ப நம்ம கோயில்ல சேரணும்னா என்ன பண்ணணும்? சந்தா கட்டணும், வரி கட்டணும், இப்படி நிறைய காரியங்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்களா, வீட்டுல யாரும் இல்லாத இடத்துல ரூம்ப கூட்டிட்டு போய் ஜோமனுங்க, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். பைபிள்ல ஜோமனா பரிசை நாயக்காரன் சம்பவத்தை எழுதும் போது பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் அந்த வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனார் அப்படின்னா அவர் வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல சொந்தக்காரங்கள்லாம் இருந்தாங்க, உறவினர்கள்லாம் இருந்தாங்க. உடனே உறவினர்கள்லாம் இருந்த உடனே அவர் நினைச்சாரு, இன்னைக்கு நம்ம ஜோமன வேண்டாம், 2 நாள் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு வெயிட் பண்ணுவோம். 2 நாள் கழிச்சு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன உடனே அவர் தனியா வீட்டுக்குள்ள போனார், ரூம்ப கூட்ட ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், அதுக்கு முந்தின நாள் வரை அவருடைய வாழ்க்கையில அவர் ஜெபித்த அதிகபட்ச நேரம் 5 நிமிடம் தான் சொல்லியிருக்காரு. 5 நிமிடத்துக்கு மேலாக என்ன செஞ்சது கிடையாதான், ஜெபிச்சதே கிடையாது. ஒரு ஊழியக்கார் சொன்னார், அவர் பாருங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் 8 மணி நேரம் உட்கார்ந்து ஜோம் பண்ணுவார். அவர் ஜோம் பண்ணும்போது அவர் ஒரு வேடிக்கையான விஷயத்தை அவர் சொன்னார். நான் சர்ச்சில் உட்கார்ந்து ஜோம் பண்ணுவேன். நிறைய சிஎஸ்ஐ சபைகள் திறந்து கிடக்கும், பார்த்துருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய சபைகள், நிறைய முக்கியமான கிராமங்கள்ல சிட்டியில இருக்கிற சர்ச்செல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. அப்ப எப்பனாலும் போய் அங்க ஜோம் பண்ணலாம். அப்படி அவர் போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு ஆபீஸ் கிடையாது, அதனால அவர் சபையில போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணுவார். அவர் சொல்லுவார், 8 மணி நேரம் கிட்ட சபையிலேயே உட்கார்ந்து ஜோம் பண்ணுவேன். அவர் ஜெபிக்கும் போது அப்படி ஒரு டைம் இப்படி நடந்து ஜோம் பண்றதுக்குள்ள சிலர் பாத்தீங்கன்னா ஆல்டர் வரைக்கும் போய் ஜோம் பண்ணிட்டு திரும்பி வந்துருவாங்க. கண்ணை மூடி முழிக்கிற இமைக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்மள 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதிகபட்ச ஜெபமே 5 நிமிஷம். அவர் சொன்னார், 5 நிமிஷத்துல அகில உலகத்துக்கும் ஜெபிச்சிருவாராம். அமெரிக்காவை ரச்சுங்க, ஆப்பிரிக்காவை ரச்சுங்க. அது 5 நிமிடத்துக்கு மேல ஜெபம் போனது கிடையாது. காரணம், நம்ம ரட்சிக்கப்படலை அப்படின்னா நம்மளால 5 நிமிடத்துக்கு மேல ஜெபிக்க முடியாது. அப்ப அவர் பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த அம்மா சொன்ன சம்பவத்தை, அவர் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல ரூம்ப பூட்டினார், முழங்கால் படிக்கிட்டார், ஆண்டவரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சார். ஆண்டவரை, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அப்படி அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஆண்டவரை, துரோகியாகி என்மேல் கிருபையா இருங்க, துரோகியா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. சிறு வயதிலிருந்து செய்த பாவங்கள் ஞாபகம் வந்தது, சின்ன வயதுல செய்த பாவங்கள். ஒருவேளை சிலர் அறியாத நாட்கள்ல களவு செய்திருப்பாங்க, ஸ்லேட்டு குச்சி திருடுனது, அதுக்கு பிறகு சின்ன வயசுல மாங்காய் திருடுனது எல்லாம் ஞாபகம் வந்ததோ அதெல்லாம் அறிக்கையிட்டா. வாலிப நாட்கள்ல காதல் செய்தது எல்லாத்தையும் அறிக்கையிட்டா. அறிக்கையிட்டு அவர் சொன்னார், அவர் ஜோமணி முடிச்சுட்டு எந்திரிச்சு பாக்குறாராம், 1 மணி நேரம் ஜெபிச்சிருந்தார். அவர் எந்திரிச்சு நிக்கிறார், குறுக்கு வழியே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு மாற்றம். இந்த முதுகு வலியே நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போயிருச்சு அப்படின்னோட அவருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம். ஆண்டவர் அவரை ரட்சித்தார், அவருடைய மாற்றினார். அதுக்கு பிறகு அவர் உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் 75 வயதுக்கு மேல அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு கைப்பிரதி எடுத்துட்டு கிராமமா போய் அவர் போய் சொன்னார், அந்த தாளுக்கால நான் கால் வைக்காத கிராமங்கள் கிடையாது, எல்லா கிராமங்கள்ல போய் இயேசுடைய அன்பை குறித்து சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், அந்த கேள்வி நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட ஒரு நண்பன் இருந்தான், ஜெபராஜ். சர்ச்சுக்கே வர மாட்டான். வாத்தியார் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கக்கிழமை டைசிஸ் ஸ்கூல் தான், திங்கக்கிழமை கேட்பாங்க சர்ச்சுக்கு போகிற யாரெல்லாம் இருக்காங்க. அவன் கைன்னு தூக்கிட்டான், முதல் நாள் பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டார் சார். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு போகாமே போனேன்னு போய் சொல்லிடுவான். கேட்டார்னா சர்ச்சுக்கு போனேன் சார் அப்படின்னு சொல்லிடுவான். பாருங்க, அவனுக்கு ஒரு கவலை. ஆண்களுக்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு அந்த முடி நிறைய கழிஞ்சுன்னா கவலை வந்துடும். அவனுக்கு ஒரே கவலை, முடி நிறைய கழிஞ்சு போறது கவலை. ஆனால் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மொட்டைத்தலை, நமக்கு மொட்டைத்தலை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு. அவன் உடனே பாருங்க என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சான், உனக்கெல்லாம் இப்படிப்பட்ட பயம் வரலையா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நான் சொன்னேன் எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு. அவன் உடனே விசுவாசம்னோடனே ஏதோ வாஸ்மால் போல ஏதோ இருக்கும் போல அப்படின்னு சொல்லி, அது எந்த மெடிக்கல்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டான்.
சில நேரத்தில் நம்ம வேடிக்கையாக கேட்கிற கேள்வி கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை என்ன செஞ்சிடும் கொடுத்துரும். நானும் பாருங்க, சர்ச்சுக்கு போனால் கோயில் எண்ணெய் எடுத்து இந்த தெத்தியில் போடும், தலையில் போடும். இயேசுவி நாமத்தினால என் முடியெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாண்டவரே, அப்பா கழிஞ்சு போயிடாதபடி அப்படின்னு நான் வாழ்க்கையில் அதிகமாக பண்ண ஜெப குறிப்பு அதுக்கு தான். சில நேரத்தில் நம்ம அப்படிதான் இருப்போம். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாததுனால அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? எங்க கேட்கிறான், இவன் யாருன்னா இவன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள முடிவு பண்ணிட்டான். பாருங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. 27வது வசனம் வாசிங்க. பாருங்க, பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான், தற்கொலை செய்து கொள்ள போனான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில முடிவு தற்கொலை என்று நினைக்கிறார்கள். தற்கொலை முடிவல்ல. நிறைய சினிமா ஸ்டார்லாம் தற்கொலை பண்ணி சென்று போயிடறாங்க. தற்கொலை பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும் கிடையாது. தற்கொலைக்கு பிறகு அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணம், ஒரு மனிதன் மரித்த பிறகுதான் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க 7 ஜென்மம். அவ்வளவு 7 ஜென்மம் கிடையாது, 8 ஜென்மம் கிடையாது, 2 ஜென்மம் தான். ஒண்ணு இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை, இன்னொன்னு மறு ஜென்மம் ஆண்டவரோடு வாழ்ற வாழ்க்கை. நித்திய நரகம் இல்லை என்றால் நித்திய பரலோகம். எந்த வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுக்கணுங்கிறது முக்கியம். பரலோகத்துக்கு போகணும்னா நான் இந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கிறேன், நான் 82 வருஷமா இருக்கிறேன், இல்ல 100 வருஷமா இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க கிறிஸ்டியனா இருக்கிறோம், 3 தலைமுறையா சர்ச்சில் இருக்கிறோம், 4 தலைமுறையா சர்ச்சில் இருக்கிறோம், அப்படியெல்லாம் நம்ம சொன்னா பரலோகத்துக்குள்ள விட மாட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு தான் கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான், ரட்சிப்பு தான் டிக்கெட்டு இல்ல. பரலோகத்துக்கு போற முக்கியமான டிக்கெட் என்னதான்? ரட்சிப்பு தான். ரட்சிப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம போக முடியும். பாருங்க, சில நேரத்தில் கடைசி வரைக்கும் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃப்ளைட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் தான். நாங்கள் ஒரு முறை டெல்லிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பசங்க டீமாக அப்படி வரும்போது அவனை என்ன பண்ணுறான், செல்ஃபி எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்ல போர்டிங் பாஸ் வாங்காமல் சுற்றி சுற்றி செல்ஃபி எடுத்துருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். அப்புறம் அந்த குறிப்பிட்ட டைம் 45 நிமிஷத்துக்கு முன்பதாக போய் கேட்டால் போர்டிங் பாஸ் அலோவ் கிடைக்காதுன்ட்டாங்க, தர முடியாட்டாங்க. டிக்கெட்டு வேஸ்ட், ஏற்றவே முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தாலும் ஒன்றுமே முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப அவங்க 2 பேருக்கு டிக்கெட் போட்டு என்ன செஞ்சிருக்கு, ஏத்திருக்கு. பாருங்க, நான் எது கேட்கிறேன், அடுத்த வசனம் வாசிக்கலாம். 31 வாசிங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நமக்கு எல்லாம் ஒரு பேர் உண்டு, விசுவாசின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? விசுவாசி. ஆனா எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது தான் தெரியும். சில நேரத்தில் இந்த பிரச்சனைகளை மாற்றவே முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் நினைச்சா மாற்ற முடியும். சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், ஆனா யாராலையும் மாற்ற முடியாது, தேவனால் மாற்ற முடியும். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட நபரையும் தேவன் மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நீங்க பாருங்க, இந்த சிறைச்சாலைக்காரன், ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்க, அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள், போதித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பான்ட்டாங்க. அடுத்த நாள் வீட்டுல கூட்டு போய் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய வீடுகள்ல ஜெப கூட்டம் நடத்துற பழக்கமே இல்லை. ஐயர்வாள்கிட்ட சொல்லி ஜெப கூட்டம் நடத்துறீங்களா யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 52 வாரம் ஒவ்வொரு வீடுகள்ல ஜெப கூட்டங்கள் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. நம்ம அப்படிலாம் ஜெப கூட்டம் வைக்கும் போது தான் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம், யோவான் 8வது அதிகாரம். இங்க ஒரு ரட்சிப்பை பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் அவனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்க விபச்சாரத்துல ஒரு ஸ்திரியை கையங்களமா பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் ஊரே கல்லெறிறாங்க. அந்த நாட்கள்ல கல்லெறிந்து கொள்கிற பழக்கம் இருந்தது. கல்லெறிஞ்சு கொள்றாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி யாரும் அடிச்சு கொள்ளலாம் முடியாது.
ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்தாங்க, இவர் என்ன சொல்லுவார் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணாங்க. அவரிடத்துல கொண்டு வரும்போது அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய வேண்டும்னார். அவர் தரையில எழுதினார். பாருங்க, நிறைய பேருடைய பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். சில பாவங்களை அவர் தரையில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க, நம்புறாங்க. பாருங்க, அப்படி ஆண்டவர் சொன்னதுனால எல்லாரும் இருதயத்துல கடிந்து, இருதயத்துல மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாய் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா கல்லெறிகிற ஒரே தகுதி உடையவர் இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன், நீ போய் இனி என்ன செய்யாத, பாவம் செய்தார். நான் காலேஜ் படிச்ச நாட்கள்ல அப்பவே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 12th படிக்கும் போதே ரட்சிக்கப்பட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நல்ல ஊழியம் செய்தேன். அப்போவே நான் ஊழியம் செய்ததுனால அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2003, 5 அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு விட்டேன். அப்படி செய்த நாட்களில் பாருங்க, நான் நல்லா ஊழியம் செய்யறதுனால சில நேரம் சில ஃப்ரீ ஹவர்ஸ்லாம் என்ன சில பிரசங்கம் பண்ணுறதுக்கெலாம் விட்டுருவாங்க. சில நேரத்தில் பார்த்தா அப்படிதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 11th படிக்கும்போது பொறிக்கின்னு பேர் வாங்கின நம்மளை காலேஜ் பிகாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு சில தனித்தனியாக கிளாஸ் எடுக்கலாம் விட்டுருவாங்க. டாபிக்கே கொடுத்துருவாங்க, லவ்வை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி நான் பேச வைப்பாங்க. அப்படிலாம் பேசின நாட்கள். ஒரு நாள் எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, மேடமுடைய பாதத்தில் வந்து விழுந்துட்டான். மேடம் காலில் விழுந்து, மேடம் நான் கிளாஸில் படிக்கிற ஒரு பையனோட தவறு செய்து விட்டேன், எனக்கு அம்மாவாயிருவணும்னு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. மேடம் பதறி அடிச்சுட்டு யாருக்கு அடிக்கன்னு தெரியாம எனக்கு அடிக்கிறாங்க. எனக்கு அடிச்சு நீ தான் வந்து சொல்யூஷன் சொல்லணுங்கிறாங்க. எனக்கு அதாட இதுக்கு நம்ம என்னடா சொல்யூஷன் செய்யறதுன்னு சொல்லி சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஆல்டரில் கதறி ஜோமன ஆரம்பிச்சு, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லணும். ஆண்டவர் சொன்ன பதில் இதே வசனம் தான், நீ போ இனி பாவம் செய்யாத. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு போய் இருக்கலாம். ஒருவேளை இங்க விபச்சார பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பாவம் என்பது அடிமைத்தனமே பாவம் தான். டீம்ல ஒரு தம்பி ஒரு நாள் ஜெப குறிப்பு நடத்த சொன்ன, உபவாஸ் ஜெபத்துக்கு ஜெப குறிப்பு நடத்த. என்ன ஜெப குறிப்பு நடத்தணும்னு கேட்டான். இல்ல நீனே ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜோம் பண்ணிக்க அப்படின்னு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கான். ஆண்டவர் சொல்லியிருக்கா தாய்மார்களுக்காக ஜோம் பண்ணு. இவனுக்கு பெரிய அதிர்ச்சி, என்னடா ஆண்களுக்காக ஜோம் பண்ணலாம், தகப்பனுக்காக ஜோம் பண்ணலாம், வாலிபர்களுக்காக ஜோம் பண்ண சொல்லுவாங்க, குடிகாரங்களுக்காக ஜோம் பண்ணலாம், தாய்மார் என்ன பாவம் செய்யறாங்க, அவங்க தான் சர்ச்சில் நிரம்பி இருக்கிறாங்க, மீட்டிங்கில் அவங்க தான் நிரம்பி இருக்கிறாங்க, தாய்மார்களுக்காக எதுக்கு ஜோம் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், உன் தாயை கவனிச்சு பாருன்ட்டார். தம்பி அந்த நாளில் கல்லூரியில் லீவுனால அவங்க அம்மாவை கவனிச்சிருக்கிறான். காலையிலே அவங்க அம்மா எழும்பி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறான். அவங்க விடியற் காலையிலே எழும்பி குளிச்சு எல்லா வேலை, வீட்டு வேலையை முடிச்சு, கணவருக்கு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு அனுப்பி, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து வேலைக்கு அனுப்பி, எல்லாரும் போன பிறகு சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா 10:30 மணி ஆயிட்டு. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா டிவி ஆன் பண்ணாங்க. முதல் நாடகம் ஆரம்பம் தொடரும், அடுத்தது ஆரம்பம் தொடரும், ஆரம்பம் தொடரும் தொடரும், இப்படி 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ருக்காங்க. அவன் சொன்னான, ஏசப்பா உமக்கு நன்றி, டிவிக்காரன் விடிய காலமே நாடகம் என்ன செய்ய மாட்டேங்கான், போட மாட்டேங்கான். விடிய காலமே போட்டா சில வீட்டில் தோசை இடைவேளைக்கு இடைவேளை தான் என்ன செய்யும், வரும் இல்ல. நிறைய நேரங்கள்ல என்ன சொல்றேன்னா, இப்படி அடிமைப்பட்டு போயிருந்தீங்கன்னா அது பாவம். நீ பொழுதுபோக்குக்காக டிவி பார்ப்பது தவறு ஒன்றும் இல்லை. ஆனா டிவிக்கே அடிமைப்பட்டு இருந்தோம்னா, மொபைல் போனுக்கே அடிமைப்பட்டு போயிட்டோம்னா, இன்னைக்கு நிறைய பேர்களால் மொபைல் போனால என்ன செய்ய முடியல இல்லை. இப்போ என் கையில செல்போன் இருக்கு. நானும் பாருங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இருந்தேன். இப்படி வீடியோவே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்கே கடுப்பாயிட்டு, ஆண்டவரே ரொம்ப வீடியோ பார்க்குறோம், என்ன ஆண்டவரை செய்ய ஜோம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், சிம்பிளாக சொன்னார், எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணேன்னார். ஒரே ஒரு வார்த்தை. எந்தெந்த ஆப்லாம் எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ என் ஃபோன் எடுத்திங்கன்னா கூகுள் கிடையாது, குரோம் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எக்ஸ் வலைத்தளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் எடுத்துட்டேன். ஃபோனை எதுக்கிட்ட வச்சிருக்க, தூர போட்டுன்னு சொல்கிற மாதிரி. ஆமாம், இது ஜிபிஎஸ் மேப் யூஸ் ஆகும், வாட்ஸ்அப் யூஸ் ஆகும், ஊழியத்துக்காக எனக்கு தேவையோ அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், பயன்பாட்டில் வச்சுருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ. சிலருக்கு எல்லாருக்குமே ஃபேஸ்புக் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சில பாட்டிமார் கூட ஃபேஸ்புக்கில் வராங்க. 33 வயசில் இருக்கிற ஃபோட்டோவை போட்டுட்டு லைக் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நிறைய பேர் இன்றைக்கு பாருங்கள், எதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறீங்களோ, மொபைல் அடிக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து விடுதலை பெறணும். டிவி அடிக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விடுதலை பெறணும். பாவத்துக்கு இன்னைக்கு சீரீஸ், நிறைய பேர் சீரீஸ் பார்க்கறது, சீரியல் பார்க்கறது ஒரு குரூப்பு, அடுத்த இளைய தலைமுறைகள் எல்லாம் சீரீஸ் பார்க்கறாங்க.
வாலிபர்கள் என்ன ஒரு சர்ச்சுக்கு செய்தி கொடுக்க போயிருக்கேன், முடிஞ்ச உடனே கோயில் மண்டபத்தில் அவ்வளோ பையங்களும் உட்காந்துருக்காங்க. என்னடா கோயிலை விட்டு பிரியாம கோயில் முடிஞ்ச பிறகு உட்காந்துருக்காங்கன்னு நான் ஆல்டர்ல இருந்து பார்த்துட்டு நேர பக்கத்தில் போய் பேசுவோமேன்னு போனால் எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. ஒருத்தனும் பக்கத்தில் பேசல, எல்லாம் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன கிடைக்கும்னா கோயா கிடைக்கும்னா எனக்கு கோயா நம்ம எரிஞ்சு போயிட்டேன். நிறைய நேரங்களில் பாருங்க ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, எதுக்காவது அடிமைப்பட்டு போயிருக்கிறோம்னா அது எல்லாமே தேவனுக்கு நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். நீங்க எந்தெந்த காரியத்தில் அடிமைப்பட்டு போயிருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படலை அப்படின்னா சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லைன்னா வியாதியை கொண்டு வந்துடும். பாருங்க யோவான் 5வது அதிகாரம் அதுல 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். வியாதிக்கு எல்லா வியாதிக்கும் இந்த காரணம் இல்லை. யோபு நீதிபரராக இருந்த யோபுடைய வாழ்க்கையில வியாதி வந்துச்சு, நீதிமானா இருந்த யோபுடைய வாழ்க்கையில. இங்க யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த 38 வருஷம் வியாதிக்காரனுக்கான காரணத்தை ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்துறாரு. பாருங்க 14வது வசனம். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த மனிதனுடைய வியாதிக்கான காரணம் அவன் செய்த பாவம். இப்ப ஆண்டவர் சொல்றார், இன்னும் அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. இனி பாவம் செஞ்சினா இதை விட பெரிய வியாதி வரும். ஏற்கனவே 38 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில வியாதினால் போய்விடுச்சு. அவனுடைய வயது 38 அல்ல, அவன் வியாதியின் வயது 38 வருஷம் வியாதியில போயிருச்சு. இன்னும் அதிக கேடானது ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாதன்னு சொன்னார். ஆனா அவன் போய் நேர பாவம் செய்யறான். என்ன பாவம்? யூதர்கள் இயேசுவை கொலை செய்யணும் தேடிட்டு இருக்கிறாங்க. அவன் போய் நம்மளை சொஸ்தமாக்கின ஒரு இயேசு என்பதை காட்டி கொடுத்தான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில அதிக பாவம் வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அதிக கேடானது வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. இத்தனை நாட்கள் பாவம் செய்து கழித்திருக்கலாம். இந்த நாள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நாள், இந்த நாள் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நாள். இந்த பண்டிகை நாட்கள்ல நீங்கள் இயேசுவை வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பண்டிகை நாட்கள்ல வெறும் ஆகாரத்தை மாத்திரம் பண்டிகையாக அல்ல, இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டத்தை ஏன் ஒழுங்குபடுத்துகிறார்கள் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எங்கேயாவது சர்ச்சில் சில நேரத்தில் சர்ச்சை சிலர் கழுவாங்க, சுத்த எல்லா வேலையும் சர்ச்சில் செய்வாங்க. சர்ச் மேல உயிரே வச்சிருப்பாங்க, ஊழியர்கள் மேல ஐயர்வாள் மேல பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க சர்ச் மேல உயிரே வச்சு சர்ச்சை கழுவலாம், ஆல்டரை கழுவலாம். ஆனா சில ஒரு தம்பி நான் பார்த்திருக்கேன், ஆல்டர் துடைக்கும் போதே கெட்ட வார்த்தை பேசுவான். ஆனா துடைக்கிறது எதை துடைச்சிட்டு இருப்போம்? ஆலயத்தின் ஆல்டர் துடைச்சிட்டு இருப்போம். அப்ப ரட்சிக்கப்படாம நம்ம செய்கிற இந்த காரியம் எல்லாம் வேஸ்டா போயிடும். சில நேரத்துல தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டிய நம்ம வெறும் கோயில் பிள்ளைகளா மாத்திரம் இருப்போம். கோயில் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனா ஆண்டவரை மறந்துடுவோம். சிலர் சிலுவை டாலர் போட்டிருப்பாங்க, சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலுவையில தொங்கின இயேசுவை மறந்துடுவாங்க. சில நேரத்துல ஒரு காரியத்தை நம்ம புரியணும். நான் ஒரு முறை பாருங்க பங்களாச்சோட சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சினுடைய பிரம்மாண்டத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன், சுத்தி பார்த்துட்டு அந்த சர்ச்சுக்கு உள்ள திரும்பி பார்க்கிறேன். ஆல்டர்ல வசனம் எழுதி போட்டிருந்தாங்க, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யாரு? தேவாலயத்திலும் பெரிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிடும்படியாக விரும்புகிறார். அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் எச்சிக்கிறார். தொடர்ந்து பாவத்தில் நீடித்துக் கொண்டு இருப்போம் என்றால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். யாராவது ஒரு சிகரெட் பழக்கத்துக்கோ குடி பழக்கத்துக்கோ அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா விரும்பணும். விபச்சாரத்துக்கோ வேசித்தனத்துக்கோ அடிமைப்பட்டிருந்தா விரும்பணும். எந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பாருங்க, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஒரு சில காரியத்தை ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை நாம் சுருக்கமா பார்த்து முடிக்கலாம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 28வது அதிகாரம், நீதிமொழிகள் 28:18 வாசிக்கலாம். பாருங்க, ரட்சிக்கப்படனா யார் உத்தமனாய் நடக்கிறவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இருக்கிறதா? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து? இல்ல, ஒரு தம்பி பாட்டு படிச்சாங்கல்ல, விஜய் தம்பி, அவன் நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமா செய்கிற தம்பி. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுப்பார்? இல்ல, உத்தமமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா?
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருன்ட்ட. அவ்வளவுதான். 86 வயதுல ஆண்டவர் அவனை விட்டு, அதுக்கு அந்த அதிகாரம் வாசிங்கன்னா தெரியும், 86வது வயசுல ஆண்டவர் அவன்கிட்ட பேசினது. அப்புறம் நேர 99 வயசுல தான் பேசுறாரு. கிட்டத்தட்ட அந்த நடுவில் உள்ள 13 வருஷங்களை காணும், பைபிள்ல இல்ல. 86 வயசு போட்டிருக்கும், அடுத்து நேர 99 வயசு. ஏன்னா அவன் ஆகார திருமணம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் சொல்ல கேட்காம மனைவி சொல்ல கேட்டிருப்பான். சில நேரத்துல மனைவி சொல்ல கேட்கறது நல்லதுதான், ஆனா ஆண்டவர் சொல்ல மீறி மனைவி சொல்ல என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சிலருக்கு மனைவி சொல்லே மந்திரமா இருக்கும். அது மந்திரமா இருந்தா பிரச்சனை இல்லை, தந்திரமா இருந்தா பிரச்சனை. பாருங்க, நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி மனைவி ஏதாவது ஆலோசனை சொன்னா கேட்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளே பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படிங்கள், கத்தருக்குள்ள கீழ்ப்படிணும். யோவான் சானகனுடைய தலையை கேட்டு தாய் அனுப்புறா, அது ஒரு கீழ்ப்படிதல் தான், ஆனா அது தவறான கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிணும். உத்தமனாய் நடந்து, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருக்கிறார். நான் உனக்கு குழந்தை தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கு முன்பதாக எதுக்கு இந்த தவறான ஆலோசனை கேட்ட? உத்தமனாய். அப்ப ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உத்தமனாய் நடக்க வேண்டும். நீங்க ரட்சிக்கப்படணும்னா எல்லா காரியத்திலும் உத்தமமாய், உண்மையை விட இன்னும் மேலான ஒரு காரியம். ஒருவேளை ஆலயத்துல இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் லேட்டா வர்ற கேஸ் தான். சர்ச்சுக்கு வந்தாலே இப்படிதான் வருவோம், லேட்டா வருவோம். ஆசீர்வாதம் மட்டும் சீக்கிரம் வரணும் இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்தேன், உங்க கன்வென்ஷன் கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க 6:30 வந்துட்டோம். 6:30 இருந்தே சிலர் உட்கார்ந்துருந்தாங்க, சிலர் 6:45 இருந்தே உட்கார்ந்துருக்கிறாங்க. சிலர் 7 மணிக்கு வருவோம், சர்வீஸ் 7 மணின்னா. சிலர் அது வழக்கம் போல 7:30 7:45 வருவோம். பாருங்க, 7 மணிக்கு வர்றது அப்படின்னா உண்மையா, அதே 6:45 வந்து உட்கார்றது உத்தமமா எப்படி? அது மாதிரி உத்தமமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரை உத்தமமாய் தேடுகிறவர். அதுக்காக நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. ஒரு சர்ச்சில் இப்படிதான் போயிருக்கேன், சீக்கிரம் வந்துட்டார் ஒருத்தர், ஆனா அன்னைக்கு சபை நடத்துறதுக்கு லேட் ஆயிட்டு. வந்த ஊழியர்கள் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மீட்டிங் ஆரம்பிக்கிற கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அவர் வந்து உபதேசியார்ட்ட சண்டைக்கு நின்னார் பாருங்க, எங்க கண்ணு முன்னாடி பயங்கரமான சண்டை. உபதேசியார் சொல்றாரு, என்ன பார்த்து, ஊருக்கு இழைச்சவன் உபதேசியார், என்ன பண்றது அப்படிங்கிற நேரத்துல நீங்க சீக்கிரம் வந்துட்டு உபதேசியார்ட்ட கோயில்கிட்ட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லல. ஏன் லேட் பண்ற அப்படிங்கிற, தேவனுக்கு முன்னாடி நீங்க உத்தமமா இருந்தா போ, தேவன் உங்களை ரட்சிப்பார். அப்ப ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உத்தமமாய் இருக்க வேண்டும், உத்தமனாய் இருக்க வேண்டும். அடுத்து அதே அதிகாரத்துல இன்னொரு வழியை சொல்றாரு பாருங்க, 26வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவன் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். அடுத்து ஞானமாய் நடக்கணும், மூடத்தனமா நடக்கூடாது. மூடனை அது என்ன நெய்யோட போட்டு உரல்ல போட்டு அவன் மூடத்தனம் அவனை விட்டு என்ன செய்யாது, நீங்கவே நீங்க மூடனா இருக்கக்கூடாது. சில நேரத்துல சிலர் மூடனா இருப்போம், நல்லா பேசலாம், சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில உயரலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மூடனா இருக்கக்கூடாது. ஞானமா நடக்கணும். ஞானமா நடக்கிறதுனா என்ன? பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கிறது ஞானம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுபவத்து மூலமா நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இப்படி பிரசங்கத்து மூலமா நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் கவனிச்சு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா நடந்தோம் அப்படின்னா அது ஞானம். அப்படி ஞானமாய் நடக்கிறவனே ஆண்டவர் என்ன செய்வாரா, ரட்சிப்பார். தான் சொல்லி ஞானமாய் நடக்கிறவன் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். அடுத்து யார் ரட்சிக்கப்படுவா? வாசிக்கலாம், மத்தேயு 24:13 வாசிங்க. இங்க பாருங்க, முடிவு பரியந்த நிலை நிற்பவனை என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருக்குள்ள எப்படி நிக்கணுமா, முடிவு பரியந்த நிக்கணும். ஏதோ ஒரு நாள் ஆண்டவருக்குள்ள நல்ல, சிலர் பாருங்க ஏதாவது கேம்ப் போயிட்டு வந்துடக்கூடாது, 3 நாள் முகாம் போயிட்டு வந்துடக்கூடாது, பயங்கர ஃபயர் ஆயிடுவாங்க. ஃபயர் ஆகிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா அந்த ஃபயர் எப்படி இருக்குன்னா, சிலர் 1 வாரம் வந்திருக்கும், இந்த கற்பாறையில முளைக்கப்பட்ட முள்ளு மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸை 4 வகைப்படுத்திடுறாங்க. வழியருகே விதைக்கப்பட்டது, வழியருகே விதைக்கப்பட்டது எப்படி இருக்கும், பிரசங்கத்தை கேட்கும் போது அப்படியே பில் போட்டா இருக்கும், அப்படியே முடியெல்லாம் சிலிருக்கும், அப்படி இந்த நாளுக்கு பிறகு வாழ்க்கை மாறிடும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கோயில் அந்த வாசலுக்கு போறதுக்கு முன்னாடியே பழைய மாதிரி கெட்ட வார்த்தை வந்துடும், பழைய மாதிரி வாழ்க்கை என்ன செஞ்சிடும் வந்துடும். சிலர் பார்ப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஃபயரா இருப்பாங்க. சிலர் இந்த பிரசங்கத்தை கேட்டு வெளியே போறதுக்குள்ளே காலியாயிரும். சிலர் அப்படி கிடையாது,
ஒரு வாரம் பயங்கர ஃபயர். அந்த கற்பாறை மேலே விழுக்கப்பட்ட அந்த அது வந்து கொஞ்ச நாள் எப்படி இருக்கும்? ஆமாம், நல்லா வளரும். சில பில்டிங்கில் வீட்டில் மொட்டை மாடியிலாம் செடி வளரும், பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் வளரும், வேறு போக முடியாது. அப்படி சில நாள் ஃபயராக இருப்பாங்க. அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியக்கார பாவம், ஐயர்வாள் பாவம், ஐயரம்மா பாவம், எல்லாரையும் பாவி ஆக்கிடுவாங்க. நான் ஒரு ஆள் தான் நீதிமான ஆக்கிடுவாங்க. பயங்கர ஃபயராக இருப்பாங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரே வாரத்தில் போயிடக்கூடாது. அடுத்து முள்ளு மேலே விதைக்கப்பட்ட நிலம் அது எப்படி இருக்கும்? முள்ளை யோசிச்சு பாருங்க. பாவத்தோட சிலர் இருப்பாங்க, ஆண்டவரையும் பிடிச்சிக்கிடுவாங்க, பாவத்தையும் பிடிச்சிக்கிடுவாங்க. ரெண்டு கை, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இதையும் விட மனசு வராது, அதையும் விட மனசு வராது. கடைசியில் எது ஜெயிக்குமா? முள்ளு தான் ஜெயிக்கும், பாவம் தான் ஜெயிக்கும். இல்ல, ஆண்டவரையும் பிடிச்சுக்கிட்டு பாவத்தையும் பிடிச்சுக்கிட்டு, அதான் சொல்லிட்டாரு, ஒன்னும் அனலாரு இல்ல குளிராரு, மெது வெதுப்பா இருந்தா என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன்ட்டார். கவனமா இருப்பேன் பாருங்க. அப்படி இருக்கிறது. ஆனா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை மட்டும்தான் எப்படி ஆகுமா? 30, 60, 100 பலன் கொடுக்கும். நம்ம சபையில இருக்கிறோம், ஒரு குடும்பத்தையாவது வருஷத்துக்கு நம்மளால ஆதாயப்படுத்த முடிஞ்சா அதுதான் நல்ல நிலம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தையாவது சர்ச்சில் சேர்த்துருவாங்க. அவங்க தரிசனம் 365 நாள்ல எப்படியாவது யார் வீட்லயாவது இறந்துட்டாங்க, தற்கொலை நடந்துட்டு இறந்துட்டாங்கன்னா இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரே. வெறும் அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக நாங்க ஆலயத்துக்கு வரக்கூடாதுப்பா ஆண்டவரே. உங்களை தேடி நாங்க வரணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. எப்படியாவது நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீ போ, இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார். அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத, எப்படியாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் இன்னைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது உங்க உள்ளத்துல என்ன காரியத்தை உணர்த்தினாரோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இறங்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். படைத்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராக. இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மாற்றம் உண்டாகட்டு. இவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகட்டு. இவருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய அக்னி தொடட்டு. இன்றைக்கு தேவ மகிமை தொடட்டு ஆண்டவரே. வாய்களை விரிவா திறந்து ஜோமனுங்க. ஆண்டவரே, ஒருவேளை அந்த பரலோகத்துக்கு அந்த டிக்கெட், ரட்சிப்புங்கிற டிக்கெட் வாங்காம இருந்தேன்னா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். இயேசுவே, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை ரட்சிங்க. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இயேசுப்பா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறேன் ஆண்டவரே. விபச்சாரத்துல கையுங்களுமா பிடிக்கப்பட்டவர் இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பாவம் கையுங்களுமா பிடிக்கப்படாம இருக்கலாம். அப்பா அம்மாவை ஏமாத்தி இருக்கலாம், கணவரை ஏமாத்தி இருக்கலாம், மனைவி ஏமாத்தி இருக்கலாம், பிள்ளைகளை ஏமாத்தி இருக்கலாம், பெற்றோரை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. உங்களுடைய ரகசிய பாவம் யாருக்கும் தெரியாம நீங்க செய்த பாவத்தை இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல அறிக்கையிட்டு ஜோமனுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல அறிக்கையிட்டு ஜோமனுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். ஒரு கரம் இறங்கி தொடட்ட ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கிற பிள்ளைங்க தேவ பிரசன்னத்தை உணரட்டும். 10 மாதமா தாவீது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தான். பர்சேபாள் இடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின போகும்போதுதான் அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். இருதய நறுங்குண்டவனாய் ஆண்டவரை தொட்டா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும்
வாழ்க்கை மாறட்டுப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது போதும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது போதும். என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். உயிருள்ள கிறிஸ்தவனாய் என் வாழ்க்கையை மாற்றுவீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும். இருதயத்துல கை வச்சோம் அப்படி வலது கரத்தை உயர்த்தி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுதல்னு வாக்கு கொடுத்தீங்களாப்பா. என்னை விட்டு விலகாதீங்கப்பா. என் கரத்தை பிடிச்சிங்க அப்படியே என்னை பரலோகத்துல கொண்டு சேர்த்துருங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்துல 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எப்படியாவது உடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன சேர்த்துக் கொள்ளுங்க. என்னை என் குடும்பத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க. எங்க சபையை சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமா ஆண்டவரே கெட்டு போறது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். எல்லாரும் உடைய ராஜ்யத்துக்கு வரணும். நாம மகிமைப்படட்டும். அப்புறம் தினமான ஊழியக்காரன் கடமை செய்திருக்கிறேன். எல்லா மகிமை இயேசு ராஜாக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. சிவ்ய தரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. நம்பினான் ஒருவனே, நம்பினான் ஒருவனே, நம்பவே தருவனே, நம்பவே தருவனே. ஒரு கவிதுக்கு மரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. ஒரு கவிதுக்கு மரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. இப்பாத தரிசனம்
அறிவு செய்வோம். பரிசுத்தமில்லை எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 82வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை சிறப்பாய் நடத்தி தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர், உடைய வார்த்தைகளை தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைய ரட்சணியினால் இதுவே அனுக்கிரக காலம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் மறுபடியும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர். எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிற எல்லாரையும் தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். முடிவு வரைக்கும் ரட்சிப்பில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் ஊழியத்தில் நீர் பயன்படுத்துகிற அருமையான உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட உடைய அடியாருக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும், வல்லமையாக நீர் பயன்படுத்தும். நல்ல கிருபைகளை நீ தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய டீமுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரமுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல பாடல் ஆராதனை வேலையை தந்தீர். நீர் கொடுத்த நல்ல ஆவிக்குரிய புதிய அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். இதில் நாங்கள் வளர்ந்து பிறகு கிருபை தாரும். அப்படியே நாளைய தினத்தின் கொடுகைக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். அநேக ஆத்துமாக்கள் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஜனங்கள் இந்த வளாகத்திற்குள் கடந்து வரட்டும். இந்த சபை ஐக்கியத்தில் சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுது நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை கிருபையாய் கர்த்தர் அங்கீகரியும். இதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எம்மையிலும் மறுமையிலும் தூரத்தனையாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த காவல்களது சேகரத்திற்காக நன்றி. வளர்ந்து பிறகு ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மூப்பர்களுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா செயல்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையின் ஆண்கள், சபையின் தாய்மார்கள், அனைத்து சகோதர சகோதரிகள், வாலிப ஊழங்கள், அருமையான சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த நாளின் கொடுகைக்காக ஜபித்த, உழைத்த, கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த இரவு நேரத்தில் தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இரவின் பயங்கரங்கள், தீமைகளுக்கெல்லாம் எங்களை விலைக்கு மறைத்துக் கொள்ளும். அதிகாலையிலே ஆண்டவர் துதியோடு எழுந்து உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த புதிய வாரம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கு நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே சென்று வர கடவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. பின்பதாக நமக்கு உணவு இருக்கிறது.